Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் Windows 10 and Windows 11 டூ பெஸ்ட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி எப்படி ரீசெட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுவும் எந்த விதமான டேட்டா லாஸும் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் விண்டோஸ் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். லைக் how to download and install Office 2021 for free, how to install Windows 10 step by step, how to edit PDF file offline without any software, how to activate Windows 10 for free, how to find a Windows 10 activation license key, how to download Windows 10 ISO file for free, how to increase virtual RAM on Windows 10 and Windows 11, and how to fix MS Office activation failed issue. இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வீடியோஸுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போ Windows 10 and Windows 11 எப்படி ரீசெட் பண்ணலான்னு பார்க்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட்டை ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே சிஸ்டம் ரீசெட் ஸ்பேஸ் -factory resetன்ற கமாண்டை ரன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே ஓப்பனாக இருக்கிற சூஸ் அண்ட் ஆப்ஷன்ன்ற ஸ்க்ரீன் தான் ரீசெட் உடைய ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன். ஸோ இந்த ஸ்க்ரீன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் ரிமூவ் மை ஃபைல்ஸ் அண்ட் கீப் எவ்ரி திங்னு 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரிமூவ் எவ்ரி திங்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமுடைய சி ட்ரைவ் ஃபுல்லாகவே ஃபார்மட் ஆகி திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக ரீசெட் ஆகும். அதனால் உங்கள் சி ட்ரைவில் டெஸ்க்டாப், டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸில் வச்சிருந்த ஃபைல்ஸ் எல்லாமே எரஸ் ஆகிடும். அதனால் கீப் மை ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கீப் மை ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமுடைய ஃபைல்ஸ் எதுவும் எஃபெக்ட் ஆகாது. ஒன்லி எக்ஸ்டர்னலாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் டிலீட் ஆகும். அதனால் இந்த ஸ்க்ரீனில் கீப் மை ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டர்னலாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஆப்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் எனக்கு காட்டுது. ஸோ இந்த ஸ்க்ரீனில் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக ரீசெட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால உங்கள் சிஸ்டம் ரீசெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரீசெட் ஆகும்போது 2 to 3 டைம்ஸ் உங்கள் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காகவே ரீசெட் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி கீப் மை ஃபைல்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதால் உங்கள் சிஸ்டம் ரீசெட் ஆனதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டமுடைய டெஸ்க்டாப், டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸ் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே டிலீட் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த கமாண்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணியும் உங்களுடைய சிஸ்டமை நீங்கள் ரீசெட் பண்ணலாம். ரெண்டாவதாக விண்டோஸ் செட்டிங்ஸை யூஸ் பண்ணி டீட்டெயிலாக எப்படி ரீசெட் பண்ணலான்னு பார்க்கலாம். செட்டிங்ஸில் ரீசெட் திஸ் பிசின்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்க்ரீனில் கெட் ஸ்டார்டட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கேயும் ஃபஸ்ட் மெத்தடில் பார்த்த மாதிரியே சேம் ஸ்க்ரீன் ஓப்பனாக இருக்குது. இந்த ரெண்டாவது மெத்தட்லையும் ரிமூவ் எவ்ரி திங்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணாமல் கீப் மை ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே க்ளவுட் டவுன்லோட் அண்ட் லோக்கல் ரீஇன்ஸ்டால்னு 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. க்ளவுட் டவுன்லோட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டம் இன்டர்நெட்டிலிருந்து லேட்டஸ்ட் ISO இமேஜ் த்ரூ ரீசெட் ஆகும். நீங்கள் லோக்கல் ரீஇன்ஸ்டால்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டமில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிருக்கிற லோக்கல் ரிகவரி டிரைவ் த்ரூ ரீசெட் ஆகும். அதனால் லோக்கல் ரீஇன்ஸ்டால்ன்ற ஆப்ஷனையே கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இங்கே ரெடி டு ரீசெட் திஸ் என்ற ஸ்க்ரீனில் வியூ ஆப்ஸ் தட் வில் பி ரிமூவ்ட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டமில் எக்ஸ்டர்னலாக இன்ஸ்டாலாக இருக்கிற ஆப்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே காட்டும். சிஸ்டமை ரீசெட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சிஸ்டம்லேருந்து ரிமூவ் ஆகிடும். ஒன்லி விண்டோஸ் கூடவே வந்த டிஃபால்ட் ஆப்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் ரீசெட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய பிசியில் இருக்கும். அண்ட் ஃபைனலாக ரீசெட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமுடைய ரீசெட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் இந்த வீடியோவில் காட்டின எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.